ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவராஜ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு பர்சனை சிசிடி கேமரா கேப்சர் பண்ணது அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு 8-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்னென்ன ஃபோட்டோஜஸ் அதில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டெலிகினேஷன் சொல்லுவாங்களே, ஐயோ இது டெலிபோர்டேஷன் என்னன்னு தெரியுமில்ல? டெலிபோர்டேஷன்னா ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போகிறது. இப்போ ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க. இப்போ என் கையில் எதுவுமே இல்லையா, இப்போ ஒரு விஷயம் வந்துருச்சா, இப்போ இந்த விஷயம் வந்து மறைஞ்சு போகணும் அப்படின்னா இப்போ மறைஞ்சிருச்சு. இதே விஷயம் டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா பாருங்க, 1 2 3 வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன். அதாவது இப்போ இந்த மவுஸ் இருக்குது, இந்த மவுஸை இந்த கையில் அந்த கை கொண்டு போகணும் அப்படிங்கிற போது நான் இப்படி எடுத்துட்டு கொண்டு போகாம அது ஒரு செகண்ட் மறைஞ்சு போய் மறுபடியும் இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன். ஓகேயா? ஸோ இப்போ டெலிபோர்டேஷன் மாதிரி ஒரு பர்சனே வந்து டக்குன்னு மறைஞ்சு போய் வந்தா அப்படின்னா அதாவது டெலிகனிஷன் சொல்லுவாங்க. அது ஒரு என்ன சொல்றது, இந்த அவெஞ்சர்ஸ் அப்புறம் டிசி மார்வல் இதெல்லாம் வர்ற ஒரு மூவிஸ் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதை வந்து ரியல் லைஃப்ல கேப்சர் பண்ணிருக்காங்க. நான் வந்து ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சில விஷயம் நான் பேசித்தான் ஆகணும். அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் வந்து கச்சக்கட்டு நீ என்னடா சொல்ல வர, ஒண்ணுமே ஃபுல்லா சாவோச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்தா வந்து நான் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் டைம் எடுத்து லாங்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே நிமிஷம், மைக் மட்டும் ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பாருங்களேன், ஒரு பர்சன் வந்து கார் இருக்கோ தெரியாமட்டாரா, அதே டைம்ல ஒருத்தன் பாருங்க, இதுக்கு பேர் தான் டெலிகினேசிஸ் நினைக்கிறேன். ஐயோ எனக்கு கரெக்டா பேர் நான் வரல, பட் ஒரு டெலிபோர்டேஷனாட்டு ஒரு ப்ராசஸ் வந்து அங்கே நடந்துருக்கு. சரியா? உடனே சில வருவானுங்க, உனக்கு தான் பேரே நான் இல்லையே, அப்புறம் எதுக்கு உட்காந்து யூடியூப் சேனலில் பேச விட்டு, என் கேமரா என் மைக்கு என்னோட சேனல், நான் ஒன்றும் அடுத்த சேனல் உட்காந்து பேசல. சரியா? அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அன்வான்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணல. எனக்கு என்ன தெரிஞ்சுக்கோ அதை ஷேர் பண்ணிட்டு போகிறேன். கண்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணாதான் தப்புன்னு சொல்லலாம். கரெக்டு தானே? சரி, ஓகே. நம்ம டாபிக் வரலாம். செகண்ட் வீடியோ ப்ளே பண்ணிட்டா, இந்த கார்லாம் தெரியுங்களா, அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அசால்ட்டா என்னமோ அவங்க வீட்டு பொம்மையை தூக்கி வைக்கிற மாதிரி, இப்போ இந்த மவுஸ் இருக்குது, இதை நான் தூக்கி வச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி தூக்கி விளையாண்டுருக்கேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்காங்களா, இந்த கார் இருக்கா. ஸோ காருக்குள்ள இதை எடுக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எடுக்க முடியலையா, காரையே தூக்கிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் கேப்சராக இருக்குது. பட் எந்த வருஷம்லாம் தெரியல, பட் ரொம்ப பழைய வருஷம் தான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இதை பற்றி வீடியோஸ் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலாம் வந்து என்ன சொல்ல, யூடியூப் ஸ்டார்டிங்கான டைமில் இப்போ எடிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் யூடியூப்ல கேப்சர் ஆகி அந்த டைமில் பயங்கரமாக வைரலாக இருக்குது. சிசிடிவியில் கேப்சராக யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த வீடியோ நிறைய பேர் கேப்சர் பண்ணி அது மூலமாக அந்த வீடியோ பயங்கர வைரலாக இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது. இப்போ என்ன பார்த்தாச்சு, ஸ்கூல் பொண்ணு இது பார்த்தாச்சு, அப்புறம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிருந்து அதையும் பார்த்தாச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில், சரியா? இருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானே மறந்துட்டேன். அந்த வீடியோ 4-5 வீடியோ அப்படி லைனாக பாட்டுதுன்னா ஓகே, ஏதோ சண்டையாட்ட போடுறாங்க. அந்த பொண்ணு தொடாமே தூக்கி வச்சனால என்ன, இன்னும் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன். ஆமாங்க, உங்களுக்கு தெரியுதா, தொடாமலே அந்த பொண்ணு தூக்கி வீசிட்டு இருக்குது. ஓகே, இதை பார்த்துட்டு ஒருத்தர் அந்த பொண்ணை அடிக்க போவான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி பார்த்தா தான் புரியும். இல்லைன்னா இவன் என்னடா இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு எந்த விஷயத்தை காட்டணும் அதை காட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிற தாட்டும். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நானுமே வந்து வியூவராக தான் இருந்திருக்கேன். சரி, அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒருத்தன் கை நீட்டி பேசிட்டு இருக்கானா பாருங்க, சேர் தானா நகருதா, பேச ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. ஆல்ரைட், ஏதோ வீசிட்டான், போடு, ஏதோ வீச பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு தொடாமே தூக்கி வீசிச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட்ஸில் கூட இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு பஸ் அந்த மாதிரி இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு லேடி ஒரு பர்சனை தொடாமையே தூக்கி வீசியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் செய்யப்பட்டது. ஏன்னா அப்போ இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ பார்த்துருக்கோம். 4வது வீடியோ இப்போ பாருங்க, ஒரு அப்பா ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் சைடில் வந்து கூட்டிட்டு வந்துருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆகுன்னு பாருங்களே, கூட்டிட்டு வந்துருக்காரா. ஸோ அங்கிட்டு மை காட், நீங்க அதை பாத்தீங்களா, மேல இருந்து ஏதோ ஒரு கல்லாட்டுக்கு விழுக பார்த்துருக்குது. இதை பார்த்தா ஒருத்தன் எவ்வளவு ஸ்பீடா இது நீங்க பாருங்க. எனக்கு வந்து இது விஷயத்தை பார்க்கும்போது ஃபிளாஷ் தான் நான் ஃபிளாஷ். இந்த டிசி தெரியுமில்ல, பேட்மேன் படத்துல ஒரு இல்ல, நல்லா பாருங்க. ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். நடந்துட்டு இருக்காங்களா, வாவ். இதை ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணிச்சு, ஸ்லோ பண்ணி பார்த்துருக்காங்களான்னு பார்க்கலாமா, ஸ்லோ மோஷன்ல. இன்ட்ரெஸ்டிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்குமா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. பட் யூடியூப்ல
ஸ்டார்டிங்கில் இது யூடியூப் ஆரம்பித்த நாட்களில் இந்த மாதிரி வீடியோஸில் பயங்கர வைரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணி அவனுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பானுங்க. சரி, ஓகே. அடுத்து என்ன வீடியோ இருக்குது? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பாருங்கள். ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பார்ட் இருந்திருக்காரு, தெரியுதா? அது ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே தொடாமையே மானிட்டு நிறுத்திட்டான். ரைட்டு. அதை ஒருத்தர் நோட் பண்ணுறான்னு சொன்னோடனே தொடாமையே கதவையும் சாத்தி விட்டான் பாருங்கள். வேற லெவலில். சரி, ஓகே. அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோட் ஸ்ட்ரீட். ஓ மை காட், இதை நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் அதை வீடியோவில் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? ஒரு ரோடு, 2 கார் போகுது, 3ஆவதா ஒரு தள்ளுவண்டி கார் வருவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து கார் வர்றதை பார்க்காம வந்துடுவார். அவர் வந்துட்டாரா? தள்ளுவண்டியே ரிக்ஷான்னு நினைக்கிறேன். அந்த காரில் வந்தோடனே ஷாக் ஆகிட்டு, ஐயோ நம்ம இது வண்டியை ஏற்றிட்டோமா அப்படின்னு வந்து பார்ப்போம் பாருங்க. தெரியுதா? பட் ஆக்சுவலி அவரை காப்பாற்றிட்டு ஒருத்தன் வந்து பாருங்க ஒன்றுமே தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி மர்மமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா என்னென்னவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற போது நான் ஏதாச்சும் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிட்டே இருக்கணும். அதிகமாக நான் காட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை காட்டுவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோங்க, செம்மையாக இருக்கும். ஷாப் ராபரி. கடையில் ஒருத்தர் திருட போயிருப்பான். அப்போ இதே மாதிரி ஒரு பர்சன் தான் அங்கே போய் பண்ணுவான் பாருங்க. ஒரு மேஜிக் ஆட்ட டெலிபோர்டேஷன். துப்பாக்கி நீட்டானா, ஒருத்தர் பார்த்துட்டானா, ரைட்டு. எனக்கு இது ஏதோ மூவி எடுத்தா தோணுது. பட்டு இது ரியல், நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பற்றி என்னென்ன ஐடியா கிடையாது. இப்போ நடந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் உண்மை, இது நீங்கள் நம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது, அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த மாதிரி இது உண்மை அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறவன் யாரும் நினச்சிக்குவானே, சரியா? இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது, அதை காட்டணும்னு நினச்சா காட்டிட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இன்னைக்கு இதுதான் வீடியோ. நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீ பேசலாம் வேணாம் ப்ரோ, எங்களுக்கு முக்கியமான அந்த வீடியோஸ் மட்டும் காமி அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்னொரு சேனல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு மாதிரி நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? நான் அப்படி சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னா அதை பற்றி அப்டேட் வந்து இன்ஸ்டாவில் வரும். ஸோ இன்ஸ்டா நம்ம ஐடி வந்து பார்த்தீங்கன்னா யூவிஸ் ஜிம் லைஃப். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம். நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.